இன்னைக்கு லஞ்ச் வந்து பழைய சாதம் தான். அதுக்கு சைட் டிஷ்ஷா என் ஹஸ்பண்ட் வந்து கருவாடு செய்ய சொல்லியிருந்தாங்க. சரி கருவாடு எப்பயும் ஒரே மாரி தானே செய்றோம். இன்னைக்கு கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு செஞ்சிருந்தேன். ஒண்ணும் இல்லங்க. கருவாடு குழம்பையும், கருவாடு வறுவலையும் ஒண்ணா சேர்த்து செஞ்சிருந்தேன் ஒரு ரெசிபியா. ஆனா டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு. சரி வாங்க உங்க கூடயும் அந்த ரெசிபி எப்படி செய்றதுன்னு ஷேர் பண்றேன். அதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்க அந்த கருவாடையும் சேர்த்து, அது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு கருவாடு நல்லா சுருள சுருள வறுத்து எடுத்துக்கோங்க. அத ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. அகைன் அதே கடாயிலே கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து, உங்க காரத்துக்கு ஏத்த மாரி காஞ்ச மிளகாயும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதையும் வந்து அந்த பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, அதே கடாயிலே கருவேப்பில, ஒரு 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆன பிறகு, அது கூட வந்து தக்காளி சேர்த்து, தக்காளி நல்லா சுருள சுருள வதங்கின பிறகு, கடைசியா அது கூட கொஞ்சமா புளி சேர்த்து கலந்துட்டு அத கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இப்ப ஆறுன பிறகு நம்ம வறுத்து வச்சிருக்க கருவாடு, அது கூடவே வதக்கி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி இதையும் சேர்த்து நல்லா கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்ம பேர் தெரியாத கருவாடு ரெசிபி ரெடி. இந்த ரெசிபிக்கு நீங்க என்ன நேம் வைப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம இத ட்ரை பண்ணியும் பாருங்க.